அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள்ல ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுப கிரகங்கள் இணைந்து விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எதிர்பாராத மங்களகரமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைய போகின்றன என்பதை இந்த கிரகநிலைகளின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. அடுத்த 7 நாட்கள்ல சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் அமைகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றனர். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிளஸ் இன்ட்டு பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது. அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 2 பாவ கிரக நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இது வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் சஞ்சரிக்கிறார். அதே போன்று சுக்கிரனும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் விருச்சிக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பது ஆழ விருச்சம் போல் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த சுப கிரக சேர்க்கையானது உறுதிப்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக நிலைகளும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன. இயற்கையாகவே பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என்று யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய 2 பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக வலுவுள்ள நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தனுசு ராசியில் மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சுறுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது தெம்புடன் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ரிஷபராசியில் அமரப்போகிறாருங்க. இன்னும் சில மாதங்கள்ல ரிஷபராசியில் அமரப்போகிறார். எனவே அதுவரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் இந்த 7 நாட்கள்ல எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியும் முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே எதிர்பார்த்தவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள்
எதிர்பார்க்கக்கூடிய போனஸ், ஊதிய உயர்வு, விடுமுறை, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருப்பது, சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் 7 நாட்கள்ல கிரகநிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை. சந்திரனை தவிர மற்ற 8 கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையும் பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆகவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் இருக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் தவிடுபடியாக்கப்படும். அது மட்டுமல்லாது சனியும் 7.5 சனியை முழுமையாக நிவர்த்தி செய்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமான 3இல் இருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட அனைத்து காரியங்களும் தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. மற்ற கிரகநிலைகளை விட வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு 4இலும் கேது 10இலும் இருப்பது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் மற்றும் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல நிறைந்த வெற்றி பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது யோகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இரண்டும் ஜென்மராசியில் அமர்வது சிறப்பான நன்மை இல்லை என்றாலும் கூட மைனஸ் இன்ட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் செவ்வாயும் சூரியனும் இணைந்து ஜென்மராசியில் இருப்பதால் அலைச்சல் சிரமம் குறைந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு அவருடைய சுப பார்வையை ஜென்மராசியில் செலுத்துகிறாருங்க. எனவே அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதீதமாக நடைபெறும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சந்திரனும் சாதகமாக இருக்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். மேலும் இயன்றால் மற்றவரின் பசியை தீர்ப்பதற்காக உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு